கடைசியா சொல்றது தான் ரொம்ப முக்கியம். So the last thing is more significant. இதுதான் என்ன ரொம்ப அழ வச்சிருச்சு. This made me to cry. இதுதான் என்ன ரொம்ப அழ வச்சிருச்சு. This made me to cry literally. நேற்று காலையில நான் உட்கார்ந்து தேவ செய்திக்காக இரவு 1:30 மணி வரைக்கும் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்துருக்கிறேன். So till midnight 1:30 I was sitting for God's word. என்னால அந்த இடத்தை விட்டு வெளியே எனக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. So what happened to me, no one knows that. இந்த 5வது சம்பவம் என்னை அதிகமாய் தொட்டது. The 5th incident touched me a lot. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். Everyone can take that. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம். Matthew chapter 28. 16, 17, 18 மூன்று வசனத்தை வாசிக்க I கேட்கிறேன். request to read 16, 17 and 18. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. Then the 11 disciples went away into the Galilee, into a mountain where Jesus had appointed them. And when they saw him, they worshipped him, but some doubted. And Jesus came and spake unto them, saying, all power is given unto me in the heaven and earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சமீபமாய் வந்தார். Jesus Christ was very near to them. உயிர்த்தெழுந்த இரட்சகர் இப்பொழுது உயிர்த்தெழுதலை நிரூபிப்பதற்கு சமீபமாய் வந்தார். So the resurrection Jesus Christ, the resurrected Savior coming near to the disciples. இது எதை காட்டுகிறது? ஒரு தலைவனாக இயேசுவை காட்டுகிறது. What it is denoting? It is denoting as a leader. அவர்களோடு நடந்தது தகப்பனை காட்டுகிறது. So while walking with them, it's shown as a father. அவர்களை தேடி வந்தது ஒரு தாயை போல காட்டுகிறது. By searching them, it was denoted as a mother. அவர்களோடு தங்கினது ஒரு சகோதரனாக காட்டுகிறது. By dwelt with them, it was shown as a brother. அவர்களோடு புசித்தது ஒரு சிநேகிதனாக காட்டுகிறது. By support with them, it is shown as a friend. அவர்களுக்கு சமீபமாய் வந்தது ஒரு தலைவனாக அவரை காண்பிக்கிறது. So when it is shown as a leader, he was very near to them. ஆண்டவர் கடைசியா இதான் 40வது நாள். இந்த நாள்ல தான் அவர் பரலோகம் போறாரு. So this is the 40th day. He is going to heaven now. கவனிங்க, அவர் வந்து உயிர்த்தெழுந்து ஒலிவ மலையில தான் அவர் பரலோகத்துக்கு ஏறி போக போறார். So after resurrection from the Mount Olive is going to heaven. ஆகவே இதுக்கு என்ன பேர்னா, இது ஃபேர்வெல் டே. So what it is called, that day is called as farewell day. பிரியா விடை கொடுக்கிற ஒரு நேரம். So that is a farewell time. அவருடைய ஃபேர்வெல் டே எப்ப நியமிக்கப்பட்டதுன்னா 40வது நாள்ல. So when that farewell day has been identified, 40th day. கவனிங்க, You have to listen. அந்த ஃபேர்வெல் டே நியமிக்கப்பட்ட பிளேஸ் எங்க தெரியுமா? What is the place they have identified for the farewell? ஒலிவ மலையில. It is the Olive Mount. இப்போ இயேசு ஏன் சமீபத்துல வராரு? So why Jesus is coming near to them? கவனிங்க, எல்லாரும் என்ன பார்க்கணும், இந்த கற்பனையை ஆவியானவர் எனக்கு தரும்போது நான் ரொம்ப உடைஞ்சேன். Everyone wanted to imagine this, and when I got this time. பாருங்க, அவர்களோடு நடந்தவர் இப்போ அவங்களுக்கு சமீபமா போறாரு. So he was walking with them, now they are going to near to them. நான் நினைக்கிறேன் அங்க இருக்கிற அந்த 11 பேரும் என்ன நினைச்சிருப்பாங்க? So I'm thinking what that 11 disciples would be thinking. இதுக்கப்புறம் உங்களை எப்ப பார்க்க போறோமோ, They will be thinking that again when we are going to see you. இதுக்கப்புறம் பார்க்குற வாய்ப்பே கிடைக்காது. We don't get a chance to see you again. நான் சொல்ற மாதிரி சொல்லிருக்க மாட்டாங்க. I thinking that it will not be told like way what I'm saying. அவங்க டோன் மாறி இருக்கும். The tone will be different. இதுக்கப்புறம் உங்களை எப்ப பார்க்க போறோம் தெரியல. They will be crying and saying, farewell day. it was a farewell day. ஒலிவ மலையில அவர் நின்று கொண்டிருக்கிறார். In the Olive Mount they were standing. அவருடைய farewell day குறிக்கப்பட்டது. The farewell day was identified. அவருடைய பணிவிடை முடிந்து அவருக்கு ஒரு farewell day அவருக்கு நியமிக்கப்பட்டு விட்டது. So his work has been completed and the farewell time was also identified. அந்த பிரியா விடை கொடுப்பதற்கான இடம் ஒலிவ மலை நியமிக்கப்பட்டாகி விட்டது. So the Olive Mount is also identified as a farewell place. அவருடைய அந்த பணி விடை முடிந்து அவரை கொண்டு போய் வீட்டுக்குள் சேர்ப்பதற்கு தூதர்கள் வந்து விட்டார்கள். So the angels also descended down to take him up. ஒருவர் பார்த்து 11 பேர் சும்மா இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்களா? இன்னும் பரிசுத்த ஆவி ஊற்றப்படல. Do you thinking that 11 people will be simply sitting by seeing that? பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டால் தான் அவங்க பலன் அடையணும். So only the Holy Spirit poured, they will be getting strength. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும், அப்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். So the Holy Spirit will pour unto you, then you will be getting strength. அது வரைக்கும் இவங்க பலவீனமா தான் இருக்காங்க. So till that time they are not having strength. போறீங்களா?
They are telling that you're going. எங்களை விட்டு போறீங்களா? They'll be thinking that whether you're going or leaving உங்களை us. எப்ப நான் பார்க்க போறேன் தெரியலையே. I don't know whether when I'm going to see you next. இப்படி எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கிறதை இயேசு பார்த்தாரு. So God is seeing something happened with this group. சமீபமா வராரு. He is coming very near. நான் எங்க போறேன்? Where I'm going to go? உலகத்தின் முடிவு வரைக்கும் உங்க கூட தான் இருக்க போறேன். Even in the till last day I'll be with you. நான் எங்க போறேன்? Where I'm going? நான் உங்க கூட தான் இருக்க போறேன். I'll be only with you. நான் உங்க கூட தான் இருக்க போறேன். Only I'll be with you. போகும்போது ஆண்டவர் சொல்லிருப்பாரு. By going, I think God will be said this words. எனக்கு இந்த கற்பனை தான் என்ன அதிகமா உடைச்சது. This scenario or imagination comes into my mind always. பேதுரு, Peter, எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கன்னு. please take care of all of them. பத்திரமா எல்லாரையும் பாத்துக்கப்பா. Please take care of all of the peoples. நீ தான் இவங்களுக்கு தலைவனா இருக்கணும்பா. So you should lead this group. ஒரு தலைவன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு பணிவிடை முடிந்து அவன் தன் ஸ்தானத்திற்கு அவன் வீட்டுக்கு போவானானால், so when a leader finishes works and go to the house, அந்த ஃபேர்வெல் டேல அந்த தலைவன் என்ன செய்வான்? அவன் ஃபேர்வெல் டேல எல்லா ஃபங்க்ஷனை முடிஞ்சிட்டு அவன் போயிட மாட்டான். so after finishing the function he will not go. எல்லாரையும் அனுப்பிவிட்டு தான் எல்லாரையும் சந்தித்து ஆறுதல் சொல்லிட்டு தான் அவன் போவான். After comforting all of them and then he will go. ஒன்றும் இல்லைங்க, மெல்கியாஸ் பாஸ்டர், பிரதர் பிரின்ஸு, அப்புறம் இங்கே வந்த ஒரு சில விசுவாசிகள்லாம் தங்களுடைய பணிமாற்றத்து நிமித்தம் அவர்கள் வெளியே ஊருக்கு அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அவர் வெளி ஊருக்கு போவாங்க. So Prince brother and Milkias pastor also departed us for the some transfers. அவங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் டே அப்படியே நம்ம வைத்தோம். So we kept a farewell day for them. என்னை கட்டி பிடிச்சி என்னை அவங்க பிரிய முடியல, அப்படியே கதறி கதறி அழுறாங்க. I saw that many of them hugging me and crying. இந்த ஸ்கூல் ஆனிவர்சரி டே முன்னாடி ஒரு ஃபேர்வெல் டே வைப்பாங்க. So before the anniversary day in school they will conduct a farewell day. ஆனா கவனிங்க, அந்த ஃபேர்வெல் டே விட இந்த ஃபேர்வெல் டே பயங்கரமா இருந்தது. But that even though that farewell day is bigger than this. இப்போ யோவான் சொல்லிருப்பாரு, இனிமே நான் எந்த மார்பிள சாய போறேன்னு தெரியல. So now John will be crying that in which chest I'm going to depend. உங்க மார்பிளே சாய்ந்திருந்தனே ஆண்டவரே. I was always dependent on your chest. அப்படி சொல்லிருப்பாரு. நான் எங்க போறேன்? What God will be saying, where I'm going? நான் உலகத்தின் முடிவு வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன். Till the world's end I'll be with you. நான் உங்க கூட தான் இருப்பேன். I'll be with you. தோமா. So Thomas, அடிக்கடிக்கு பிரச்சனை பண்ணாத என்ன? don't do any problems frequently. சந்தேகப்படாத என்ன? Don't do frequent problems. நான் உன்னோட தான் இருக்கிறேன். I'll be with you. நான் உன்னோட தான் இருக்கிறேன். I'll be with you. அந்த 11 பேருக்குள்ள என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் சொல்லி சொல்லி அவங்க பக்கத்துல போற, சமீபமா போறாரு. So whatever characters 11 disciples having, he is consoling them with their characters. பேதுருக்கு பக்கத்துல போறாரு. He is going near to the Peter. யாக்கோபுக்கு பக்கத்துல போறாரு. He is going near to Jacob. ஆமென். அங்க யோவானுக்கு பக்கத்துல போறாரு. He is going near to John. ஆமென். யூதாவுக்கு பக்கத்துல போறாரு. He is going near to Jude. அங்க செலோத்த சீமோன் பக்கத்துல போறாரு. He is going near to Simon. பர்தலோமேயுக்கு பக்கத்துல போறாரு. He is going near to Bartholomew. இப்படி 11 பேருடைய பக்கத்துல போய் ஒவ்வொருவரையும் தட்டி அப்படியே தழுவி, என வேதம் சொல்லுது அவர் பாதத்துல விழுந்து பணிந்தால் எழுதப்பட்டிருக்கு. So the scripture is saying that they are bowed down on his feet. எல்லாரும் அந்த ஃபேர்வெல் டேல அப்படியே ஆண்டவரை பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சு அழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். So I am imagining that many people have been cried by seeing Jesus Christ. அந்த ஒரு தலைவனை போல அவர் நின்று அவங்கள எப்படி அவர் நடத்துறாரு பாருங்க. So you see the way how he is leading as a leader. அவர் சொல்றாரு, நான் இங்க இருந்து போனாலும், He is saying, even I go from here, ஹalleluya, hallelujah, நான் உங்களுக்குள்ள தான் இருக்கிறேன். but I will be within you. நான் உங்களுக்குள்ள தான் இருக்கிறேன். I will be within you. நான் உங்களோட கூட தான் இருக்கிறேன். I will be within you. இது ஒரு உலகத்தான் சொல்ல முடியாது. This cannot be told by Gentiles. மரித்தாலும் இதோ நான் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். Even though I die, I will be everlasting with you. அவர் எங்க உயிரோடு இருக்கிறாரு? Where he is living? சபையிலயா? He is living in church. எனக்குள்ள. He is living in me. சொல்லுங்க, எனக்குள்ள. He is living in me. எனக்குள்ள. He is living in me. அவர் எனக்குள்ள இருக்கிறார். He is living in me. எவ்வளவு காலம் இருப்பார்? How much time he will be there? உலகத்தின் முடிவு வரைக்கும் என்னோட கூட இருப்பார். Till the world's end he will be with me. இந்த உலகத்தில் அவருடைய சந்ததி எவ்வளவு இருக்கிறதோ, எவ்வளவு நாள் அவருடைய சபை இருக்கிறதோ, அவ்வளவு காலம் அவரோட
உங்களோட கூட இருப்பார். Till the generations, the church is there, He will be with them. உங்களோட மாத்திரமல்ல, Not only with you, உங்க பிள்ளைகளோடு இருப்பார். not with you also, okay? உங்க பிள்ளைகளோடு கூட இருப்பார். Even with the child of your children, அவர் அவர்களை தைரியப்படுத்தி விட்டு அவர் போகிறார். they will behold them. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I will be with you. நான் சாதாரணமான தேவன் அல்ல. I am not an ordinary God. வானத்திலும் பூமியில எனக்கு சகல அதிகாரம் I கொடுக்கப்பட்டிருக்கிறது. have all authority in the heavens and நீ earth. அதை குறித்து நீ பயப்படாத. You don't want to fear about anything. ரோம அதிகாரத்தை குறித்து பயப்படாத. You don't worry about the Roman ரோம rulers. சாம்ராஜ்யத்தை குறித்து பயப்படாத. You don't want to worry about the Greek rules. எனக்கு வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் உண்டு. Because I have authority in the earth and heaven. நீங்க என்னை விட்டு போங்கப்பா. Even you will go away from me. நீங்க நான் இப்போ பரலோகம் போறேன். I want to go to heaven now. அதுக்கு பிறகு நான் பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்களோடு நிரந்தரமாக இருப்பேன். After that, with the Holy Spirit, I will be with you permanently. நீங்க செய்ய வேண்டியது என்ன? What you have to do? என்னையே பிடிச்சு ஆண்டவரே எனக்காக அழாதீங்க. Don't cry for me. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசரமாத்து. Go to the world and prepare disciples. தலைவனுடைய அறைகூவலை பாருங்கள். So what is the calling of a leader? எல்லாருக்கும் பக்கத்துல போறாரு. He is going everyone near. மேல் வீட்டு அறைக்கு போங்கப்பா. He is asking to go to the first floor. பிதாவுடைய வாக்குத்தத்தம் தான் இறங்கி வரும். So the promise from the God will be descended down. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு get that anointment. பூமியின் கடைசி பரியந்த நீங்க போகணும். So you have to go till the last of the earth. நான் மரித்து விட்டேன் என்று நினைத்து நீங்கள் தேங்கி விடாதீர்கள். So you should not be stagnant that I died. எருசலேமிலேயே தேங்கிடாதீங்க. You don't stagnant in Jerusalem itself. சபைக்குள்ளேயே தேங்கிடாதீங்க. You don't stagnant in church itself. பட்டணத்துக்குள்ளேயே தேங்கிடாதீங்க. You don't stagnant in the city itself. எங்கெல்லாம் மனிதர்களுக்கு அங்கெல்லாம் என்னை கொண்டு போ. Wherever the human habitation is taking me to them. ஆண்டவரே நீர் தான் பரலோகம் போகிறீர். உம்மை எப்படி நான் கொண்டு போவேன்? God, you are descending about. How can I take you? நான் உலகத்தின் முடிவு பாருங்க உனக்குள்ள தான் இருக்கிறேன். But even the last world I will be within you. நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன். Wherever you go I will be with you. நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட வருவேன். Wherever you go I will be with you. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராய் மாற்றுங்கள். You go and prepare disciples for me. உயிர்த்தெழுதலை ஆண்டவர் தலைவனை போல நின்று நிரூபித்து காண்பித்தார். So the resurrection he proved himself as a leader. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். We can stand for the prayer.